அதே மாரி இப்ப அசிடிட்டி வந்து இட் இஸ் பிகேம் எ வெரி சீரியஸ் ப்ராப்ளம். ஸோ எந்த ஸ்டேஜ்ல வந்து அசிடிட்டிய வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கணும் சார்? அசிடிட்டி வந்து ஒரு நேச்சுரல் ஃபினாமினன். இப்போ நீங்கள் ஒரு பொருளை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம். அது வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு நம்ம அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம ஸ்டமக்கில் நார்மலாகவே சுரக்கும். இந்த அசிடிட்டி வர்றதுக்கு என்ன காரணம்னா நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிட்றது. நமக்கு வந்து ஒரு சர்க்காடியம் ரிதம் இருக்குது நம்ம பாடியில். மூளை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு டைமுக்கு அந்த ஆசிட் ரிலீஸ் ஆகும். அந்த டைமில் நம்ம கரெக்டாக சாப்பிட்ணும். அதனால தான் நம்ம முன்காலத்துலேருந்தே நம்ம 3 வேளை சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம நினச்சா 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றோம். 2 மணிக்கு வந்து ஆசிட் வராது நம்ம ஸ்டமக்கில். ஸோ இந்த நேரம் கெட்ட நேரத்தில் அந்த ஆசிட் வந்து அது கரெக்டாக தான் பண்ணும் ஆசிட். நம்ம தான் வந்து நேரம் கெட்ட நேரத்தில் அது வந்து அதிகமாக ஆசிட்ஸ் வந்துச்சுன்னா இந்த வயிறு எரிச்சல் வரும். இந்த என்ன சொல்லுவாங்க பர்னிங், ரெட்ரோஸ்டர்னல் பர்னிங், ஹார்ட் பர்னிங் சொல்லுவாங்க. அது வந்து முறையாக ரெகுலராக சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி செஞ்சால் அது சரியாகும். பட் ஒரு சில நேரத்தில் வந்து நீங்கள் என்ன தான் கரெக்டாக பண்ணால் கூட இது வருது. அப்போ என்ன ஆகும், அந்த உணவு குழலும் ஸ்டமக்கும் சேர்கிற இடத்துல அந்த வால்வ் ஒன்று இருக்குது. அந்த வால்வ் வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா ஆசிட் மேலே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து மருத்துவர் அன்னைக்கு அதை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே மருந்துகளை எடுத்துகிட்டு மோஸ்ட்லி அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. தூங்கும்போது கொஞ்சம் ஒரு தலைகாணிக்கு பதிலாக 2 தலைகாணி வச்சுக்கிறது. சாப்பிட்ட உடனே போய் தூங்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் ஒரு 4 ஹவர்ஸ் கேப் இருந்தால் நல்லது. 3 ஹவர்ஸ் கேப் இருந்தால் அந்த மாதிரி முடியாதவங்க உடனே படுத்து தூங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு தலைகாணி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு தூங்குறது. ஸோ தட் அந்த ஆசிட் வந்து மேலே வராமல் இருக்கும். ரொம்ப காரமாக சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஆயிலியாக சாப்பிடக்கூடாது, நேரத்துக்கு சாப்பிட்டுடணும். ஸ்மோக்கிங் கூடாது, ஆல்கஹால் கூடாது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஆசிட் வந்து இதே மீறி இதெல்லாம் பண்ணி நல்லா மறுபடியும் ஆசிட் இருந்துகிட்டே இருக்குன்னா மருத்துவர் அன்னைக்கு பொதுவாக அந்த இரைப்பை சம்மந்தப்பட்ட ஒரு அன்னைக்கு அதுக்கான மருத்துவத்தை பண்ணால் அந்த ஒரு சில நேரத்தில் ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் வந்து இந்த எரிச்சலையும் வந்து ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். அது ஒரு அறிகுறியாக வரலாம். அந்த ஒரு இன்ஃபீரியர் வால் எம்ஐன்னு அந்த எரிச்சல் மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதை வந்து அப்படியே எரிச்சல் தானே அப்படின்னு விடுறதும் தப்பு. அது வந்து தேவையான ஆலோசனை எடுத்து அதுக்கு என்ன வைத்தியமோ அதை செஞ்சுக்கிறது நல்லது.